ஹலோ கைஸ், நான் வேறு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் லைக் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சேம் தான் அதுவும் ஒர்க் ஆகுது. இதை பார்த்தீங்கன்னா டிசைன் டு ப்ரொவைட் டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த சிஓ சிஎஃப்லாம் இருக்காங்க ஓகேங்களா, அவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்டதான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ். இதோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராட்டஜி இன்ஃபர்மேஷன் நீட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஓகேங்களா. சிஓனா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அப்புறம் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சிஎஃப்ஓ ஓகேங்களா, இவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதர் டாப் லெவல் மேனேஜர்ஸ் ஓகேங்களா, மற்ற மேனேஜருக்கு அது பார்த்தீங்கன்னா ஹை லெவல் சம்மரிஸ் ஓகேங்களா. ஸோ ஹை லெவலில் இருக்கிற சென்சிட்டிவான டேட்டா வந்து நமக்கு சம்மரைஸாக கொடுக்குது. அப்புறம் வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் நம்ம கம்பெனி ஒர்க் ஆகுது அதை பற்றி கொடுக்குது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இன்சைட்ஸு, இன்னும் நான் ஸ்ட்ராட்டஜியான டிசைன் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அதே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் கோல் செட்டிங் மானிட்டரிங் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கிடைக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சோர்ஸும் கிடையாது, எக்ஸ்டர்னல் சோர்ஸும் கிடையாது ஓகேங்களா. பேசிக்காக பார்த்தீங்கன்னா உள்ள டேட்டாவும் எடுத்திருக்கு, வெளியே டேட்டாவும் எடுத்திருக்கு. இந்த ரெண்டு டேட்டா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எது இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சிஸ்டம் போது டிரான்சாக்ஷன் சிஸ்டம், டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ், அப்புறம் எக்ஸ்டர்னல் டேட்டா ஃபீட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு கன்சால்டேட் பண்ணி ஒரு சம்மரைஸியாகவும் டேட்டா வந்து கொடுக்குது ஓகேங்களா. மீனிங்ஃபுல் ரிப்போர்ட்டாக கொடுக்குது, அவங்களுக்கு டேஷ்போர்டில் கொடுக்குது ஓகேங்களா. அவங்க வந்து ஈஸியாக அதை விஷுவலைஸ் பண்ண முடியுது, விஷுவலைஸ் பண்ணி அவங்களுக்கு அது பார்த்து அவங்களால புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் டிசிஷன் எடுக்க முடியுது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலான ஒரு சாஃப்ட்வேர் நம்ம சொல்லலாம், சிஸ்டம்னு சொல்லலாம் ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்றது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைஸ் ரிவ்யூ. ஸோ கஸ்டமைஸ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சிஓ ஒரு மாதிரி பார்க்க நினைப்பாரு, சிஎஃப் ஒரு மாதிரி பார்க்க நினைப்பாரு ஓகேங்களா. ஸோ சிஓ வந்து கம்பெனி ஓவரால் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குன்னு பார்க்க நினைப்பாரு. சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அவர் மேக்ஸிமம் எது ஃபோக்கஸ் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வைஸ் நம்ம கம்பெனி ஸ்டேபிளாக இருக்கா, எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகுது, எங்கெல்லாம் ப்ராஃபிட் ஆகுது சொல்லிட்டு அதை பார்ப்பார் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் மாறும். அப்படின் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்ஸை மாற்றி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வரணும் சொல்லிட்டு அவங்க அதை கஸ்டமைஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அவங்களை பர்சனலைஸாக அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அலோவ் பண்ணுறதுன்னு சொல்லலாம் ஓகேங்க. இது மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நமக்கு டேட்டா அப்டேட் பண்ணுது ஓகே, இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறது ரியல் டைம் ஒரு நியர் ரியல் டைம் ஓகேங்களா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஆர்கனைசேஷனுக்கு பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கும், மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கிறதுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் டைனாமிக்ஸ் ரியல் டைம் நல்லா எப்படி போயிட்டு சொல்லுங்கள் ஈஸியாக பார்க்க முடியுது அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் மூலமாக. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் சிஸ்டம் எடுக்க முடியுது, அது குயிக்காக டக்குன்னு எடுக்க முடியுது. பேசிக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னா டிசிஷன் சப்போர்ட் டூல்ஸ். ஸோ நம்ம டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டமில் பார்த்த மாதிரி இதுவும் சம் டூல்ஸ் வச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ டிசிஷன் சப்போர்ட் டூல்ஸ் வச்சிருக்கு. சர்ச் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி வைக்கிறது, அனலைஸ் பண்ணி கொடுக்குறது, பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அனலைசிஸ் டேட்டா மொத்த டேட்டா அனலைஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ட்ரெண்ட், இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது, அப் ட்ரெண்ட் இருக்கா, டவுன் ட்ரெண்ட் இருக்கா நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங் சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் எவாலுவேட் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன் ஆப்ஷன் ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான எப்படி நம்ம ஆப்ஷன் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டேட்டா விஷுவலைசேஷன், இன்னும் எப்படி நம்ம டேட்டா விச் மீன்ஸ் இன்னும் விஷுவலைஸ் பண்ணி பை சார்ட் பார் சார்ட்லாம் போட்டு காட்டுறது. அப்புறம் வந்து வாட் இஃப் அனலைசிஸ், இப்போ இப்படி இல்லைனா இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறது, பிளான் பண்ணுறது. அப்புறம் வந்து ப்ரெடிக்டிவ் அனலைசிஸ், நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது. அப்புறம் சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜி டிசிஷன் மேக்கிங். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லலாம் ஓகேங்களா. அதன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அலர்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த ஆர்கனைசேஷன், இந்த கம்பெனி எதனா ஆச்சு, இல்லை அந்த கம்பெனியோட நேமில் இன்ஃபர்மேஷன் எதனா நியூஸ் எதனா வந்திருக்கு அப்படி எதனா ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு அப்படி இருந்துச்சுன்னா அந்த முக்கியமான ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் இருக்காங்களா அந்த சிஓ சிஎஃப்ஓ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அலர்ட் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும் நோட்டிஃபை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் முக்கியமான இஷ்யூ வந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியில் தான் ஃபயர் ஆயிடுச்சு, பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வேறு இஷ்யூ வந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் போய்டும் ஓகேங்களா. அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமா இது வந்து பார்த்தீங்கன்னா தட் ரிக்வயர் அட்டென்ஷன் டக்குன்னு அவங்க பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆக்சிபிலிட்டி. ஸோ மொபைல் ஆக்சிபிலிட்டி வந்து எல்லாரும் தேவைப்படுறவங்க ஓகேங்களா. அதுவும் முக்கியமாக எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து முக்கியமாக தேவைப்படுற அவங்க வந்து பல கண்ட்ரிஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த மூலமாக ஓகேங்களா. ஸோ அவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட் மூலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியுது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டே அவங்க வந்து இன்ஃபார்ம்டாக இருக்க முடியுது, என்ன நடக்குது சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்க முடியுது. தென் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்பான்சிவாக இருக்க முடியுது, என்ன டக்குன்னு டிசிஷன் எடுக்க முடியும், ரெஸ்பான்சிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் மேக் பண்ணலாம் ஆன் தி கோலியே சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டேட்டாவெலாம் அது சென்சிட்டிவ் டேட்டா வச்சிருக்கிறதுனால அதை வந்து டேட்டா கான்ஃபிடென்ட்டாக இன்டெகிரேட் பத்திரமா வந்து பாதுகாத்து வரணும் ஓகேங்களா. அந்த டேட்டாவெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சஸ் கண்ட்ரோல் சில பேர் தான் ஆக்சஸ் பண்ணுவோம், என்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருவாங்க டேட்டா. அப்புறம் வந்து ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம், உங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க ப்ளஸ் ஓடிபிலாம் போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆடிட்டர்ஸ் அடிக்கடி கரெக்டாக ஒர்க் ஆகாதான் செக் பண்ணுவாங்க. அண்ட் சேஃப்கார்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் பத்திரமா பாதுகாக்கிறாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஏன்னா அந்த டேட்டா இவ்வளோ பண்ணி டேட்டா பாதுகாக்கலாம் வேஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் ரெப்யூட்டேஷன் போய்டும் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இதையும் பத்திரமா பார்த்துக்கணும், அதுவும் முக்கியமான பயணம் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அதில் பெறுவது உங்கள் பாலா.